அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜோ ரியல் டார்ஸின் ஜோதி பாசு. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை சிக்கந்தர் சாவடி டு பொதும்பு ரோட்ல, அந்த பொதும்பு போற மெயின் ரோட்ல, அதாவது சிக்கந்தர் சாவடி டு பொதும்பு போற மெயின் ரோட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர் தொலைவில், ஒரு 500 மீட்டர் தொலைவில் ஒரு 30 அடி ரோட்டுல ஒரு வடக்கு பார்த்த மனையில வடக்கு பார்த்த தலவாசலோடையே கட்டியமைக்கப்பட்டிருக்க ஒரு அழகிய தனி வீட்டை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீட்டோட முன்முகப்பு தோற்றத்தை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நல்ல ஒரு அழகாக நுட்பமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு அழகிய தனி வீட்டின் முன்புற தோற்றத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நல்ல அருமையான வேலைப்பாட்டோட சிறப்பாகவே கட்டியமைக்கப்பட்டிருக்கு. இப்போ வாங்க இந்த வீட்டோட முன்பக்கம் பார்ப்போம். முன்னாடி ஒரு பிரம்மாண்டமான ஒரு எம்எஸ் கேட் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த கேட்டை ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் பெயிண்ட் பண்ணி வாலில் ஒரு ப்ளூ கலரில் என்ட்ரன்ஸ் காமிச்சிருக்காங்க. அடுத்து தளத்தில் பூரா பார்த்தீங்கன்னா நல்ல கிரிப்பான பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் மாடிக்கு போக படி கொடுத்துருக்காங்க. அந்த படிக்கு கீழே ஒரு அவுட்ரு டாய்லெட், ஒரு காமன் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. நல்ல ஓரளவு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்க்கிங் ஏரியா முழுவதுமே நல்லா டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு. ஃபுல்லாக வால் ஃபுல்லாக பாருங்க, ஃபுல்லாக டைல்ஸ் ரைஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதுபோக மேலே சீலிங்லையும் பாருங்க, மேலே சீலிங்லையும் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஒரு பேனல் ஒர்க்கு கொடுத்து இந்த சீலிங் டெக்கரேஷன் வேலை அமைஞ்சிருக்கு. தளத்தில் ஃபுல்லாக நல்லா கிரிப்பான பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கே ஒரு காமன் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. கோப்பை மட்டும் இன்னும் பதிக்காமல் இருக்கு. வால் முழுதும் டைல்ஸ்லாம் ஒட்டியிருக்காங்க, நல்லா நீட்டாகவே இருக்கு. அடுத்து மாடி படி கீழே இங்கே கொஞ்சம் ஸ்டோரேஜ் வைக்க இடம் இருக்கு. நம்ம இன்வெர்டர் யூசேஜுக்கு இந்த இடத்த பயன்படுத்திக்கிற முடியும். இப்போ இந்த தளத்தில் ஃபுல்லாக நல்லா கிரிப்பான டைல்ஸு, பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் கொடுத்து வால் முழுதுமே நல்லா ஃபுல்லாக டைல்ஸ் ரைஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. சீலிங்லேயும் பேனல் ஒர்க் பண்ணி சூப்பராக சீலிங்கில் ஒரு டிசைன் பண்ணி காமிச்சிருக்காங்க. நல்ல ஒரு போதுமான அளவுக்கு பெரிய ஜம்போ கார் நிப்பாட்டுற அளவுக்கு இந்த கார் பார்க்கிங் அமைஞ்சிருக்கு. இங்கே ஒரு குழா ஒன்று கொடுத்துருக்காங்க. அது போக சுவிட்ச் போர்டு கனெக்ஷன் இருக்கு. வாஷிங் மிஷின் யூசேஜுக்கு இந்த இடத்த நம்ம பயன்படுத்திக்கிற முடியும். இப்போ இந்த வீட்டோட தலைவாசல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த தலைவாசல் செக்யூரிட்டி கேட் வந்து ஒரு எம்எஸ்ல ஒரு செக்யூர் கேட் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக டீக்வுட்டில் அருமையாக பாலிஷ் பண்ணி வித் ஜன்னலோட பெரிய ஒரு தலைவாசல் நிலக்கதவு அமைச்சிருக்காங்க. அதுபோக என்ட்ரன்ஸ்ல இருந்து 3 படி ஏறி தான் நம்ம வீட்டோட ஹால் பகுதிக்கு போனோம். வாங்க இப்போ இந்த வீட்டோட ஹாலை பார்த்துருவோம். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் கொடுத்துருக்காங்க பாருங்க. நல்ல வெளிச்சமான ஒரு டைல்ஸுங்க. நல்லா ஒயிட் கலர்ல இந்த டைல்ஸ் ரைஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. சூப்பருங்க. அருமையா மல்டிமீடியா டிவி யூனிட் பாருங்க. நல்லா பிரம்மாண்டமான ஒரு டிவி யூனிட் அமைஞ்சிருக்கு. ஃபுல்லா ஸ்ட்ரிப் லைட்லாம் கொடுத்து நல்லா டெக்கரேட்டிவாகவே அமைச்சிருக்காங்க. அதை விட மேலே சீலிங்கில் பாருங்க, சீலிங்கில் ஃபுல்லாக பேனல் ஒர்க் பண்ணி சூப்பராக சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே டெக்கரேட்டிவ் லைட்டு, ஒரு ஷாண்டிலியர் லைட்டு வேற சென்டரில் கொடுத்துருக்காங்க. நல்லா அருமையாகவும் அழகாகவும் ஒரு ராயல் லுக்கை கொடுக்குது இந்த ஹாலு. நல்ல ஓரளவு ஸ்பேஷியஸான ஹாலில் 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் நல்லா தளத்தில் சூப்பராக கிளாஸி லுக்கில் அருமையாக அமைஞ்சிருக்கு. அதில் அந்த மல்டிமீடியா டிவி யூனிட்டோடைய பூஜா கப்போர்டு இணைக்கப்பட்டிருக்கு பாருங்க. நல்ல ஒரு டெய்லான பூஜா வார்ட்ரோப் ஒன்று கொடுத்துருக்காங்க. கிழக்க பார்த்து இந்த வார்ட்ரோப் அமைஞ்சிருக்கு, பூஜா வார்ட்ரோப்பு. இந்த மல்டிமீடியா கிழக்கு பார்த்து இந்த டிவி யூனிட்டுமே அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு சிறப்பான வேலைப்பாட்டோட உட் ஒர்க்கு சூப்பராக வேலை பார்த்துருக்காங்க. இந்த வீட்டோட ஹாலு நல்ல பிரம்மாண்டமான ஒரு ராயல் லுக்கை கொடுக்குது. ஏன் சொல்கிறேன்னா, ஆப்போசிட் வால் பாருங்க, அங்கேயும் நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் பெயிண்ட் பண்ணி கோல்டன்லையும் பிளாக்லையும் அந்த வால் அலங்கரிச்சிருக்காங்க. நல்ல ஒரு பிரம்மாண்டமான பெரிய ஜன்னல் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த ஹாலில். ஆப்போசிட் வாலில் இந்த ஸ்ட்ரக்சர் பெயிண்ட்டு இன்னும் செம்மையான ஒரு ராயல் லுக்கை கொடுக்குது. தளத்தில் ஃபுல்லாக அந்த 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் நல்லா கிளாஸி லுக்கில் சூப்பராகவே இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த சாண்டிலியர் லைட் வந்து சென்டரில் நல்ல ஒரு அட்ராக்டிவ் லுக்கை கொடுக்குது பாருங்க. இது மல்டி கலரில் இந்த சாண்டிலியர் லைட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட கிச்சன் ஏரியாவோட பார்ட்டிஷன் என்ட்ரன்ஸ் தான் பார்க்குறோம் பாருங்க. இந்த கிச்சனுக்கு வுட்லேயே பார்ட்டிஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஓப்பன் கிச்சன் டைப்பில், அதே நேரத்தில் பார்ட்டிஷன் பண்ணி இங்கே பாருங்க, இங்கே ஒரு வாஷ் பேஷன் என்ட்ரன்ஸ்லேயே கொடுத்து அதுக்கு கீழே ஒரு கப்போர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே பார்ட்டிஷன் பண்ண ஒர்க்குமே சூப்பராக அமைஞ்சிருக்கு. வுட்டில் அழகாக வேலை பார்த்துருக்காங்க. சேம் பேட்டர்னில் 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ். இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான
ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு பிளக் பாயிண்ட் கனெக்ஷனுக்குரிய சுவிட்சஸ்லாம் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் வாலில் ஃபுல்லாக டைல்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. நல்லா மேலே வரைய இந்த கிச்சன் வாலில் டைல்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. லாஃப்ட் எல்லாமே கப்போர்டு பாருங்க, சூப்பராக இந்த கப்போர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிரே அண்ட் ஒயிட் கலரில் இந்த கப்போர்டு ஒர்க்லாம் நல்லா நீட்டாகவே அமைஞ்சிருக்கு. அது போக இது ஒரு மாடுலர் கிச்சன். இந்த கிச்சன் செட்டப்பில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாட்டர் ப்ரூஃப் ஷீட்டு தான் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், நல்ல ஒரு டைலான கிச்சன் வார்ட்ரோப்பு, 1க்கு 2 வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. இது கிச்சன் வார்ட்ரோப்பு வித் கிளாஸோடய வருது. அது போக பார்த்தீங்கன்னா இந்த மாடுலர் கிச்சன் செட்டப்புக்குரிய ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் ஷீட்டில் நல்ல அருமையான வேலைப்பாட்டோட ஒவ்வொரு பொருளும் பார்த்து பார்த்து வாங்கி போட்டிருக்காங்க. நல்ல மேடையெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் மேடை கொடுத்துருக்காங்க. அந்த மேடை நல்ல ஒரு எல் டைப்பில் இந்த கிரானைட் மேடை அமைஞ்சிருக்கு. வாஷ் பேஷன், இங்கே ட்ரெண்டிங்கில் உள்ள வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. வால் முழுதும் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஜன்னல் வசதி இருக்குது. அது போக இங்கே ஒரு கப்போர்டு கொடுத்துருக்காங்க வித் கிளாஸோடைய இந்த கப்போர்டு அமைஞ்சிருக்கு. போதுமான அலமாரி, லாஃப்ட் எல்லாம் கப்போர்டு, நல்ல டைலான வார்ட்ரோப்பு வித் கிளாஸோட 4க்கு 2 வெட்டிபி டைல்ஸு சேம் பேட்டர்னில் நல்ல ஒரு கிச்சன் வந்து சூப்பரான மாடுலர் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு வந்து தரைத்தளத்தில் 2 பெட்ரூமோட கட்டி அமைக்கப்பட்டிருக்கு. பாருங்க, தரைத்தளத்திலே 2 பெட்ரூமோட கட்டி அமைச்சிருக்காங்க. இது ஒரு பெட்ரூமு. இப்போ வாங்க இந்த பெட்ரூம் பார்த்துருவோம். இது ஒரு மீடியம் சைஸ் பெட்ரூம் தான். வாங்க இப்போ இந்த பெட்ரூம் பார்ப்போம். என்ட்ரன்ஸில் வேரியேஷன் கலர் டைல்ஸ் ஒட்டி காமிச்சிருக்காங்க. அது போக மற்ற இடங்கள்லாம் சேம் பேட்டர்னில் 4க்கு 2 வெட்டிபி டைல்ஸு ஒயிட் அண்ட் லைட்டு கிரே லுக்கில் சூப்பராக அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக பாருங்கள், நல்ல டைலான வார்ட்ரோப்பு, 1க்கு 2 வார்ட்ரோப் இருக்குது. மேலே லாஃப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க. அடுத்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளும் இணைச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஜன்னல் வசதி இருக்குது இந்த பெட்ரூமில். அதுபோக இந்த பெட்ரூமில் மேலே சீலிங்லேயும் பேனல் ஒர்க் பண்ணி சீலிங்கில் ஸ்ட்ரிப் லைட் கொடுத்து லைட்டிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், ஃபால் சீலிங் ஒர்க்கு சூப்பராக அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக இந்த ஆப்போசிட் வாலில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் கலரில் ஸ்ட்ரக்சர் பெயிண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. நல்லா சூப்பராகவே அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமில் வார்ட்ரோப் இருக்குது, கப்போர்டு இருக்குது, ஜன்னல் வசதி இருக்குது. அதுபோக சீலிங்லேயும் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இந்த பெட்ரூமில் இங்கே ஒரு மல்டி கலரில் ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோடைய அமைச்சு கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ இந்த டாய்லெட் பார்த்துருவோம். இது ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் இந்த அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. டாய்லெட் ஃபுல்லாகவே டைல்ஸ் ரைஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. கான்ட்ராஸ்டாக சென்டரில் ஒரு டைல்ஸ் கொடுத்துருக்காங்க டிசைனு. இந்த 2 பக்க செவர்லையும் சேம் டிசைனில் டைல்ஸ் ஒட்டி காமிச்சிருக்காங்க. தளத்தில் நல்ல கிரிப்பான டைல்ஸ் ஒட்டி காமிச்சிருக்காங்க. இது ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் இந்த டாய்லெட் அமைஞ்சிருக்கு. மற்றபடி ஃபிட்டிங்ஸ்லாம் நல்லா நீட்டாகவே டீசெண்டாகவே மாட்டியிருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் நல்லா நீட்டாகவே அமைஞ்சிருக்கு. வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி இருக்குது. வித் லூவர் கிளாஸோடைய ஜன்னல் கொடுத்துட்டாங்க. பாருங்கள், ஃபிட்டிங்ஸ்லாவே நல்லாவே டீசெண்டாகவே மாட்டி கொடுத்துட்டாங்க. எல்லா ஃபிட்டிங்ஸும் இருக்குது. அது போக இங்கே ஒரு வாஷ் பேஷனும் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபிட்டிங்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது போக ஒரு வாஷ் பேஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. இது இந்த பெட்ரூமில் ஃபர்ஸ்ட் பெட்ரூமில் நம்ம பார்த்துட்டோம். வார்ட்ரோப்பு, கப்போர்டு, ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஃபால் சீலிங் ஒர்க்கு, ஜன்னல் வசதி, அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் வசதி, இன்டீரியர் ஒர்க் எல்லாம் சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம வாங்க இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு போவோம். அப்படியே இந்த பெட்ரூமுக்கு நேர் ஆப்போசிட் சைடில் தான் இந்த வீட்டோட அடுத்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. பாருங்க, அப்படியே நேர் ஆப்போசிட்ல இந்த வீட்டோட அடுத்த பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு ஒரு வடக்கு பார்த்த மனையில வடக்கு பார்த்த தலவாசலோடைய கட்டி அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ வாங்க இந்த வீட்டோட 2வது பெட்ரூம் பார்த்துருவோம். இந்த பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா தளத்தில் 4க்கு 2 வெட்டிபி டைல்ஸ் நல்லா கிளாசி லுக்கில் சேம் பேட்டர்னில் நல்ல வெளிச்சமாகவே அமைஞ்சிருக்கு. அதுபோக இந்த பெட்ரூம்லையும் வாலில் கான்ட்ராஸ்டாக ஒரு க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அடுத்து வாலில் ஒரு மல்டி கலர் லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. டெக்கரேட்டிவ் லைட் இருக்குது. அடுத்ததாக இந்த பெட்ரூம்லையும் பாருங்கள், மேலே சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க்கு பேனல் சீட்டோடய அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக இந்த பெட்ரூம்லையும் லாஃப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க. பாருங்கள், அதுபோக இந்த பெட்ரூம்லையும் 1க்கு 2 வார்ட்ரோப் இருக்குது. இந்த பெட்ரூம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவே அமைஞ்சிருக்கு.
நல்லா 1க்கு 2 டெய்லான வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. அதுபோக இந்த பெட்ரூம்லையும் ஜன்னல் வசதி கொடுத்துட்டாங்க. நல்ல வெளிச்சத்துக்கும் காத்தோட்டத்துக்கும் நல்ல பெரிய ஜன்னல் வசதி இருக்கு. ஓரளவு நல்ல ஸ்பேஷியஸா டீசெண்டான பெட்ரூமா நல்லா பெருசாவே அமைஞ்சிருக்கு. அடுத்ததா இந்த பெட்ரூம்லையும் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோடய அமைச்சு கொடுத்துருக்காங்க. பாருங்க, இது இந்த பெட்ரூமுக்குரிய டாய்லெட் பாத்ரூம். இது வாங்க இப்ப பார்த்துருவோம். இது ஒரு இந்தியன் டைப்ல அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோடய அமைஞ்சிருக்கு. 2 பக்க வால்லையும் ஒரு யூனிஃபார்மா டைல்ஸ் கொடுத்து சென்டர்ல ஒரு கான்ட்ராஸ்ட் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. தளத்துல நல்ல கிரிப்பான டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. இது ஒரு இந்தியன் டைப்ல அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோடய அமைஞ்சிருக்கு. வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி வித் லூவர் கிளாஸோடய இருக்கு. அதுபோக இதுலேயும் வாஷ் பேஷன் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுபோக இந்த பாத்ரூம்லையும் ஃபிட்டிங்ஸ்லாம் நல்லா நீட்டாகவே டீசெண்டாகவே அமைஞ்சிருக்கு. எல்லா ஃபிட்டிங்ஸுமே மாட்டியிருக்காங்க. நம்ம இந்த வீட்டில் தரைத்தளத்திலே அமைஞ்சிருக்க 2 பெட்ரூமையும் நம்ம பார்த்துட்டோம். இந்த பெட்ரூம்லையும் ஜன்னல் வசதி கொடுத்துட்டாங்க. 2 வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் எல்லாம் கப்போர்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் பால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோட ஃபுல் இன்டீரியர் ஒர்க்கோட பால் சீலிங் ஒர்க்கோட சூப்பராக அமைஞ்சிருக்கு. வாங்க இப்போ இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு திரும்ப வந்துடுவோம். இப்போ நம்ம பார்க்குறது தான் இந்த ஹாலில் அந்த ஸ்ட்ரக்சர் பெயிண்ட் நம்ம ஏற்கனவே பேசினோம் இல்லையா, இந்த வாலில் அருமையாக பெயிண்ட் பண்ணி காமிச்சிருக்கதை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வாங்க இந்த வீட்டோட வெளிப்பகுதிக்கு வந்துடுவோம். பார்க்கிங் ஸ்பேஸ் பாருங்கள், நல்ல பெரிய காரை நிப்பாட்டுற அளவுக்கு, நல்ல ஒரு ஜம்போ கார் நிப்பாட்டுற அளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து ஜம்போ பார்க்கிங்காகவே இருக்குது. அடுத்ததாக இப்போ நம்ம இந்த வீட்டோட மாடி பகுதி, மொட்டை மாடி பகுதி பார்த்துருவோம். ஹேண்ட் ரயில் பாருங்கள், ஃபுல்லாகவே எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கு அருமையாக பண்ணியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்ட் ஏரியாவில் பாருங்கள், ஃபுட் ரெஸ்ட் ஏரியாவில் சூப்பராக அந்த வாலில் டெக்ஸ்சர் பெயிண்ட் நல்ல ஒரு மல்டி கலரில் ஒரு ராயல் லுக்கை கொடுக்குது. அது போக படிக்கு ஃபுல்லாகவே நல்ல கிரிப்பான டைல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்எஸ்ல ஹேண்ட் ரயில் கொடுத்து சூப்பராகவே அமைச்சு கொடுத்துட்டாங்க. இப்போ இங்கே பாருங்கள், மாடியிலையும் ஒரு எம்எஸ்ல கேட் கொடுத்துருக்காங்க. சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில் நல்லா சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு. அது போக பாருங்கள், மேலேயும் கூலிங் டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஃபுல்லாக பில்லர் கட்டடம் சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கு. இந்த வீடை பற்றின ஹைலைட் வடக்கு பார்த்த மனையில், வடக்கு பார்த்த தலைவாசலோட ஒரு 30 அடி ரோட்டில் 3.5 சென்ட் இடத்துல 1150 சதுரடி பில்டிங் கட்டுமானத்தில் கிட்டத்தட்ட 260 அடி போர் போட்டிருக்காங்க. முன்பக்கம் பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூம் வசதி இருக்குது. 3 அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. மாடுலர் கிச்சன் செட்டப் கொடுத்துருக்காங்க. அருமையாக அமைஞ்சிருக்கு. லே அவுட் அப்ரூவல் இருக்குது, பில்டிங்க்கு அப்ரூவல் இருக்குது. பால் சீலிங் பண்ணியிருக்காங்க, இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப் இருக்குது, கப்போர்டு இருக்குது. இவை அனைத்தையும் உள்ளடக்கின இந்த வீட்டுக்கு விலை ஓனரு 72 லட்ச ரூபா சொல்கிறாங்க. விலை பேசிக்கலாம். இந்த வீடியோவும் நம்ம சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. அப்புறம் வீடு தேடிக்கிட்டு இருக்க உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் ஒருவேளை உங்கள் வீடோ காலி மனையோ கொடுக்கணும்னா விற்பனைக்கு எங்கள் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல முறையில் விற்று தரோம். நன்றி நண்பர்களே. தேங்க்யூ.